So I would like to continue this God's love through Christ. தேவனின் அன்பு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்த அன்பை குறித்து நான் பேசும்படியாக தொடர்ச்சியாக செயல்படுகிறேன். We could preach so many sermons on this topic, but still, because I don't want to continue with this topic for a longer time, I cut short this evening with this topic today. அநேக செய்திகள் இதன் அடிப்படையில் பிரசங்கிக்கலாம், ஆனால் கூட ரொம்ப நீண்ட காலமாக இது தொடர வேண்டாம் என்பதனால நான் இந்த மாலையில் இந்த சர்மனோடு கூட இந்த தலைப்பை முடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். 1 John 4:9, 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:9, In this was manifested the love of God toward us, because that God sent His only begotten Son into the world that we might live through Him. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. It's so great and amazing love. இது ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான அன்பு. Dear people, there is no need for us to live miserably in this world. இந்த உலகத்தில் ஒரு பரிதாபமான நிலையில் நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. Because of His love, He has given His very Son that we may live with an abundance. நாம் ஜீவனுள்ளவர்களாய் நிறைவானவர்களாய் வாழும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பினால தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். However, the greatest manifestation of His humiliation was His death on the cross. Even His life is such a humiliation. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையே ஒரு தாழ்மையின் வாழ்க்கை தான். But I don't want to go in that aspect today. அந்த பகுதியை நான் தொட விரும்பவில்லை. So as a final part, I would like to deal with the death of the Lord Jesus Christ on the cross. சிலுவையின் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கும்படியாக இருக்கிறேன். The wrath of God was poured out on Jesus. தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் பேரில் ஊற்றப்பட்டது. Why? ஏன்? God is holy. தேவன் பரிசுத்தமானவர். He must punish the sin and the sinners. பாவத்தையும் பாவிகளையும் கண்டிப்பாக அவர் தண்டித்தே ஆக வேண்டும். Because He is holy. பரிசுத்தமானவர். But He punished sin and left out the sinners. பாவத்தை தண்டித்தார், ஆனால் பாவிகளை விட்டுட்டார். But He in no way could really leave the guilty unpunished. If the sinner does not find refuge in the death of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக பாவிகளுக்காக மரித்தார். ஆனால் ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவில் அடைக்கலம் தேடாமல் போனால், if he does not really find God's love of His gracious way of punishing sin, பாவத்தை தண்டிக்கும்படியாக தேவன் செய்த அந்த காரியத்தை தேவன் செய்திருக்கும் பொழுது அதில் தன்னுடைய மீட்பை ஒரு மனுஷன் காணாமல் போனால், he will never be left
without being unpunished. He is guilty. அவன் ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். அவன் தண்டிக்கப்படாமல் இருக்கப்பட முடியவே முடியாது. That's why when we really know the love of God, when we know the ultimate punishment which Jesus bore on the cross for us, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி அதிலே நாம் தஞ்சம் புகும் பொழுது மாத்திரமே நாம் தப்பிவிக்கப்பட முடியும். Only by that way we could escape. So Jesus was completely humbled himself, and he humbled himself as well. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தினார், ஆனால் மனிதனால் அவர் தாழ்த்தப்பட்டு போனார். It is true, he humbled himself. தன்னைத்தான் அவர் தாழ்த்தினார், உண்மைதான். ஆனால் அதோடு நிற்கல, மனுஷன் அவரை தரைமட்டுமாக தாழ்த்திட்டான். Man, he humbled Jesus. Why? ஏன்? Because of his sinful nature. பாவத்தின் தன்மையினால. Dear people, our sinful nature really torments us. நம்முடைய பாவ சுபாவம் நம்மை அதிகமான வேதனைக்குள்ளாக்குகிறது. Whether we understand it or not, our sinful nature really makes us to suffer. நம்முடைய பாவ தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விளங்குறோமோ விளங்கலையோ நம்ம அதிகமான வேதனைக்குள்ளாக்குகிறது. We are separated from God. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். We are separated even from our fellow beings. உடன் மக்களோடு கூட இருந்து கூட நம்ம பிரிக்கப்படுகிறோம். So we are miserable. ஆகவே நாம் நிர்பந்தமாய் காணப்படுகிறோம். But Jesus came and he humbled himself and he was humbled by the sinners. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார், மனிதர்களால் தாழ்த்தப்பட்டார். So there is no one who passed through such an experience in the world. ஆகவே இந்த உலகத்தில் யாருமே இவ்விதமான ஒரு அனுபவத்தினோடாய் கடந்து போனதே கிடையாதுங்க. All because God loves you. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தேவன் உன்னை நேசிக்கிறார். All because God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். So what kind of death Christ humbled himself unto? என்ன விதமான மரணத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தி எடுத்துக்கொண்டார். It involves 3 things. இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. 1, pain, பயங்கரமான வேதனை. The second one is shame. வெட்கப்பட வேண்டியதாக இருந்தது. He was put in shame. He left off all the glory of God. தேவனுடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு he came to live with sinful men. பாவமுள்ள மனிதர்கள் மத்தியில் அவர் வாழ வேண்டியதாக இருந்தது. It is true, he humbled himself and he involved himself in shame. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்டார். Above all, the sinful man put him to the dust and put him in shame. பாவமுள்ள மனிதன் அவரை தூணும் சாம்பலுமாக்கி அவரை வெட்கப்படுத்தினான். Not only that, the third thing, he took upon the curse of men. மனிதனுடைய சாபத்தை
அவர் சுமந்து கொண்டார். Dear people, we live in a cursed world. ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And truly speaking, we are the cursed people. நாம் சபிக்கப்பட்டவர்கள். Because of the sin of Adam and Eve, God cursed the generation of Adam and Eve. ஆதாம் ஏவாளின் பாவத்தினால தேவன் ஆதாம் ஏவாளனுடைய சந்ததியை சபிச்சிட்டார். So his death involves these three things. இந்த இயேசுவின் மரணம் இந்த மூன்று காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. The pain, அவருடைய அனுபவிச்ச அந்த வேதனை. In Genesis 3:15, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் the pain is described like this. அந்த வேதனை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. Genesis 3:15, and I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். You will bruise his heel. அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய். You will crush it. That is very painful. அது பயங்கரமான ஒன்று. Because he took the stand of a sinner, ஒரு பாவியின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால a sinner has to be punished. ஒரு பாவி தண்டிக்கப்பட வேண்டும். So God himself crushed Jesus. ஆக தேவனே இயேசுவை நசுக்கினார். He was not entitled for that. அதுக்கு அவர் பாத்திரவான் அல்ல. பட் பிகாஸ் ஆஃப் லவ், அன்பு நிமித்தமாக he took my place and your place. உங்களுடைய இடத்தை என்னுடைய இடத்தை அவர் எடுத்துட்டதுனால பிதாவே அவரை நசுக்கினார். ஐசாயா 53:10, ஏசாயா 53:10, ஐசாயா 53:10, it pleased the Lord to bruise him. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. He was bruised by the Father himself. பிதாவினாலேயே அவர் நசுக்கப்பட்டார். And the men who came here to show forth the love bruised him. இந்த அன்பை காட்ட வந்த இந்த உலகத்தில் இந்த மக்கள் அவரை நசுக்கினார்கள். By their unkindness, அன்பற்ற ஒரு இரக்கமற்ற தன்மையினால, by their unloving nature, ஒரு அன்பில்லாத சுபாவத்தினால. Dear people, it was so horrible. Even Jesus himself was afraid at one stage. அது மிக பயங்கரமானது. இயேசுவே ஒரு வேளையில் அதை குறித்து பயப்படுகிறார். That's what we see in the Garden of Gethsemane. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். He went and knelt down before Father. பிதாவுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, Luke's Gospel 22nd and 42nd verse, லூக்கா 22:42, he was crying, கதறுகிறார், saying, Father, if thou be willing, remove this cup from me. Nevertheless, not my will, but thine be done. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். Why should he bear such a
pain. இவ்வளவு வேதனை அவரை அனுபவிக்கணும். He was afraid even himself to bear this pain. இந்த வலியை தாங்க அவரே பயப்படுகிறார். Actually, I was talking to one man and he was telling he is suffering. Suppose if I go through an operation, if there is, how could I bear the pain? ஒருவேளை எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுமானால் அந்த வலியை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? It didn't happen. இன்னும் நடக்கலை. But he is afraid. When he thinks of the pain that he has to pass through, கடந்து போக வேண்டிய அந்த வேதனை இப்பொழுது பயப்படுகிறார். Dear people, even Jesus as a man, ஒரு மனிதனாக, because he is completely a man, completely God, முழுக்க தேவன் முழுக்க மனிதன், as a man he could not really understand, was not able to bear that. அதை கடந்து போக முடியல. The second thing is the shame, வெட்கம். Dear people, he was put in shame to the greatest extent as any person could go. உலகத்தில் எந்த மனுஷன் போகக்கூடாத, ஈவன் சொல்ல போனால் ஒரு மனுஷன் கடைசி எல்லைக்கு போகிறது அளவுக்கு வெக்கத்துக்கே போயிட்டார். It's so sharp and intolerable. அது ரொம்ப கடுமையானது, தாங்க முடியாது. A noble spirit, a God himself, ஒரு மகத்துவமான ஒரு கண்ணியமான தேவனாகவே அவர் he was willing to go through the shame. அது வெக்கத்தையே அவர் கடந்து போக ஆயத்தமாயிருந்தார். In Hebrew 12:2, எபிரேயர் 12:2 வேதம் சொல்லுகிறது, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame. அவமானத்தை எண்ணல. அவர் அன்பை வெளிப்படுத்தி ஆத்துமாவை மீட்கிறது தான் யோசிச்சார். He was thinking of the joy of redeeming a soul. ஒரு ஆத்துமாவை மீட்கிற சந்தோஷத்தை நினைச்சார் ஒழிய அந்த அவமானத்தை அவர் நினைக்கலைங்க. He didn't think of the shame that he has to go through. When one sinner repents, the heaven itself rejoices. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. So such a death, nakedness, scorn. He was hanging on the cross naked. சிலுவையில் நிர்வாணமாக தான் தொங்கினார். Generally the criminals who would be punished on the cross will be deprived all the clothing and everything. ஒரு சிலுவையில் தொங்கப்படும்படியான மரணத்துக்குட்படுத்தப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் துணியெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. இட் வாஸ் a shame that he was hanging on the cross naked. அவர் சிலுவையில் நிர்வாணமாகத்தான் தொங்கினார். Why? The shame, yeah. It is because of love. Nothing but love. இது அன்பு நிமித்தமாக வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. There are 3 offices of Jesus Christ in the world. இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றின 3 பணிகள். His offices were also despised. அவருடைய பணிகள் எல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டது. He came as a priest. அவர் ஒரு ஆசாரியராக வந்தார். But the priests despised him. His office of priestlyhood was despised. அவருடைய அந்த ஆசாரியத்துவமானது
புறக்கணிக்கப்பட்டது. He was put to shame. அங்கே வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்டார். மேத்யூ Gospel 27:41, மத்தேயு 27:41. Likewise also the chief priests mocking him with the scribes and elders said. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, 42nd, he saved others, himself he cannot save. If he be the king of Israel, let him now come down from the cross and we will believe him. His priestlyhood was despised by the priests and they didn't recognize his priestlyhood. அவருடைய ஆசாரியத்துவமானது அலட்சியப்படுத்தப்பட்டது. அவர் ஆசாரியனாக அங்கீகரிக்கப்படவில்லை. But not only a priest, ஆசாரியனா மாத்திரமல்ல, but he died on the cross. சிலுவையில் மரித்து, he took his own blood to the Father to plead for the sinners whom he loved. தன்னால் நேசித்த அந்த மக்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் he entered in the heavenly tabernacle. பரலோகத்தின் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார். But for that, அதற்காக he was despised. His priestlyhood was despised. அவருடைய ஆசாரியத்துவமானது புறக்கணிக்கப்பட்டது. You are not eligible to be a priest. இவர் ஆசாரியனாக இருக்க தகுதி இல்லை. His prophetical mission was despised. He came as a priest, not only a priest, as a prophet. ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார். But his prophetical ministry was ridiculed. அவருடைய தீர்க்க தரிசன ஊழியம் பரிகாசப்பட்டது. Luke's Gospel 22:64, லூக்கு 22:66. And when they had blindfolded him, they struck him on the face and asked him, saying, Prophesy, who is it that smote thee? அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டான். Prophesy, who is the person who smote? His prophecy was ridiculed. His prophetic mission was ridiculed. அவருடைய அசாரித்துவம் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியாவது அசட்டை பண்ண. He came as a king. Yes, he is a king and he was a king. அவர் ராஜாவாக இருந்தார், ராஜா தான். But what did they do to his kinglyhood, kinglyship? இந்த ராஜத்துவத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? John's Gospel 19:2-3, யோவான் 19:2-3. And the soldiers plaited a crown of thorns and put it on his head, and they put on him a purple robe. போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, and said, Hail, King of the Jews, and they smote him with their hands. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். Oh, King of Jews, they hit him and ridiculed the kingship. அந்த ராஜத்துவத்தை அவர்கள் அடித்து பரியாசம் பண்ணினார். So his mission was not recognized in this world. அவருடைய அந்த பணி இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. Pain, வேதனை, his mission was not recognized. அவருடைய பணியானது அங்கீகரிக்கப்படவில்லை. Pain was bad.
வேதனை ரொம்ப கஷ்டம். ஷேம் வர்ஸ், வெக்கப்படுறது இன்னும் ரொம்ப கஷ்டம். கர்ஸ் worst of all. சாபங்கிறது எல்லாத்தை விட ரொம்ப மோசம். பிகாஸ் God in a holy revenge, தேவன் தம்முடைய பரிசுத்தமான கோபாக்கினை he poured upon the humankind. மனிதன் பேரில் அவர் அதை ஊற்றினார். He was, man is a cursed being. மனிதன் ஒரு சபிக்கப்பட்டவன். That is why our life is so miserable. ஆகவே நம்முடைய வாழ்க்கை அதிகமான துயரம், sicknesses, வியாதிகள், hatred, bitterness, கசப்பு, வெறுப்பு. Dear people, do you think man is living happily in this world? இந்த உலகத்தில் மனுஷன் உண்மையாக சந்தோஷமாக வாழ்றான்னு நினைக்கிறீங்களா? Dear people, nobody is really living happily in this world. இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக வாழலைங்க. That is the fact. உண்மைதான். Probably you may think if he possesses so many things, நிறைய காரியங்கள் பெற்றிருந்தால் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். No, he is the most miserable creature. அவர் மிக மிக பரிதாபமான ஒரு மனிதன், பரிதாபமானவன். I tell you dear people, we are the most pitiable creature. பரிதாபமான. We want happiness, சந்தோஷம் விரும்புகிறோம். We try to find out happiness in the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களில் ஒரு சந்தோஷத்தை தேடுறோம். Probably if we get some money, we think that we could happy. கொஞ்சம் பணம் இருக்குமானா ஒருவேளை நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கிறோம். Probably if we work out something this way or other, we could be happy. ஏதாவது ஒரு காரியத்தை இதையும் அதையும் செய்யுமானா சந்தோஷமாக இருக்கலாம். But how quickly it fades. அவ்வளோ சீக்கிரமாக மறைஞ்சு போகிறது. You see, these days most of the cine actors, they are involved in the drug traffic. நிறைய போதை மருந்த காரியங்கள் இன்றைக்கு தெரியும். நிறைய சினிமா நடிகர்கள் மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ இட் கோஸ் போயிட்டே இருக்குது. They have a lot of money, நிறைய பணம் இருக்குது. If some person comes here, யாரா வந்தால் lot of people are there to see them. உங்களை பார்க்குறதுக்கு நிறைய. But miserable. Many people commit suicide. அநேகர் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள். So, supposed to be very happy people, சந்தோஷமாக இருக்க வேண்டிய மக்கள், but they are miserable. Dear people, God took the curse of man upon himself. The worst of all. எல்லாத்துக்கும் மேலே அந்த சாபத்தை அவர் எடுத்துட்டார். That's why in Galatians 3:13, கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம். Galatians 3:13, Christ hath redeemed us from the curse of the law, being made a curse for us. For it is written, cursed is every one that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். He became a curse. He himself, he made a curse for us. He was not cursed, சபிக்கப்பட்ட. He himself became a curse. அவரே சாபமானார். Dear people, I tell you, this morning I was talking about the joy of the Lord. இந்த காலையில் கர்த்தருடைய சந்தோஷத்தை குறித்து நான் பேசினேன். The greatest joy in the world is the joy of the Lord. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். The joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷம். If you really enjoy this joy, you will never look for the secondary joys of this world.
இந்த உலகத்தினுடைய வெறுமையான இரண்டாம் தரமான சந்தோஷங்களுக்காக நீ நாடி ஓடும். அஃப்கோர்ஸ் காட் ரியலி பிளெஸஸ் யூ. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஐ வாஸ் டெல்லிங் த ஜாய் ஆஃப் த வேர்ல்ட் திஸ் மார்னிங். இந்த காலையில் இந்த கர்த்தருக்குள்ளான ஹாபக்கூக், ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ, ஹாபக்கூக்கில் அவர் சொன்னதை குறித்து இந்த காலையில் நான் உங்கள் மத்தியில் சொன்னேன். ஐ ஸ்போக் டு யூ திஸ் மார்னிங். இந்த காலையில் அதை பற்றி நான் உங்கள் மத்தியில் சொன்னேன். How Habakkuk was telling. Habakkuk எப்படி அவர் சொன்னாருங்கிறதை குறித்து I told the prophet, you just when you read, நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது everything was negative. The first and second chapters, 1-2 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எதிர்மறையாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். But what a wonderful thing that he was able to say. அவரால் ஒன்று சொல்லப்படுது. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், he says one thing. அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். though the fig tree doesn't blossom, ஒருவேளை அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லாங் வேர்ஸ், ஒரு பெரிய வசனம். திராட்சை செடியில் பழமில்லை, நோ ஃப்ரூட், வைன் அண்ட் ஒலிவ மரத்தில் not to the olive, and in the fields no yield. வயலில் தானியம் இல்லை, அங்கே பாட்டு மந்தை முதலற்று போச்சு, and the flocks cut off, and the herds தொழுவத்தில் மாடு இல்லை. but I will rejoice in the Lord. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். Dear people, the joy of the Lord doesn't depend upon the world and the pleasures of the world. the உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய சந்தோஷத்தை சார்ந்ததே அல்ல. when you are a child of God, you will have primarily this joy in your life which could never be taken out from you in any circumstance. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பா, இந்த சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கும். ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது எடுக்கப்பட்டு போகாது. பிகாஸ் ஃபைனலி he says, Habakkuk 3:19, ஆபக்கூக் அந்த கடைசியாக சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில் 3:19, the Lord is my strength. கர்த்தரின் பலன். He is my strength. Is God your strength? தேவனுடைய பலனாக இருக்காரா? And he will make my feet like hinds feet. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, he will make me to walk upon mine high places. மான் கால்களை போல உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். He will, I tell you dear friend, a true child of God is far above all the circumstances of this world. இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கு மேலாக அவன் நிச்சயமாக மேலானவன். That's why you could say, he will make me, I am imperfect, நான் பரிபூர்ணமானவன், I am completely weak, நான் பலவீனன், but he will make me to walk upon mine high places. உயர மானஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணும். Dear people, if you don't have this joy in your life, இந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லைன்னா, surrender to God. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. Lord, I am miserable. நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். I am truly miserable, oh God. ஆண்டவரே, நான் I tell you dear friend, God doesn't say that you could overcome this world by your strength. இந்த உலகத்தை உன்னுடைய பலத்தினால மேற்கொள்ள முடியும்னு சொல்லலை. But God wants to have a heart of willingness that God should lift you up. உன் ஆண்டவர் உயர எடுக்கும்படியான ஒரு காரியத்துக்கு உனக்கு ஒரு விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That is really needed for your
கமிட்மெண்ட் அண்ட் சரண்டர். நீ ஒப்பு கொடுப்பதற்கு அதுக்கு தேவையான அதுதான். தட்ஸ் வை காட் இஸ் மை ஸ்ட்ரென்த். இஸ் காட் யுவர் ஸ்ட்ரென்த்? தேவனுடைய பலனாக இருக்கிறாரா? ஆர் இஸ் இட் யுவர் மணி? பணமா? இஸ் இட் த பாப்புலாரிட்டி? நீ பெற்றிருக்கிற புகழா? இஸ் இட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், ரிலேட்டிவ்ஸ், தாய் தகப்பன், உறவினர்கள்? நெவர். காட் இஸ் மை ஸ்ட்ரென்த். தேவனின் பலனாக இருக்கிறார். இஸ் காட் யுவர் ஸ்ட்ரென்த் டியர் ஃப்ரெண்ட்? தேவன் பலனாக இருக்காரா? People will change. மக்கள் மாறி போவார்கள். The circumstances will change. சூழ்நிலைகள் மாறி போகும். But he will never change. ஒரு காலம் மாற மாட்டார். That's why I will rejoice in the God of my salvation, Habakkuk could say. ஆகவே தான் ஆபக்கூக் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்கிறார். Dear people, this is amazing. இது ரொம்ப ஆச்சரியமானது. So, to such an extent of suffering and shame, இவ்வளவு ஒரு வேதனைக்கும் வெட்கத்துக்கும் in what manner Christ underwent this pain, shame and curse of death. என்ன விதமான வழிமுறையில் இயேசு கிறிஸ்து இந்த வேதனை, அவமானம், சாபத்துக்கு உட்படுத்தினார்? I would like to tell you, yes, it was two things. ரெண்டு காரியம் சொல்கிறேன். He was, or else three things I would say, மூன்று காரியம். He was willingly underwent this death. அவர் விருப்பப்பட்டு தான் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். He was not forced. பலவீனப்படு. It is true, he was willing, and the father also was willing to give up his son. அவர் விருப்பமாக இருந்தார். குமாரனை கொடுக்கும்படியாக பிதாவும் அவர் செய்தார். In John's Gospel 10:17 and 18, யோவான் 10:17-18, Therefore doth my Father love me, because I lay down my life that I might take it again. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். He knew that the Father's love, பிதாவின் அன்பை அவர் அறிந்திருந்தார். 18th verse 18வது வசனத்தில், No man taketh it from me, but I lay it down of myself. ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள, நானே அதை கொடுக்கிறேன். willingly. He willingly laid down his life for this kind of death. இந்த மரணத்துக்கு அவர் மனமும் வந்து தாங்க கொடுத்தார். And the second, obediently, கீழ்ப்படிதலோடு கூட தான் இதற்கு ஒப்பு கொடுத்தார். In Hebrews 10:11, எபிரேயர் 10:7, then said, Lo, I come to do thy will, O God. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக இதோ நான் வருகிறேன். He was obedient. And the third thing, humbly, தன்னை தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தார். Isaiah 53:7, ஏசாயா 53:7, He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shears of his dumb, so he openeth not his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்க்கத்தினுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He absolutely surrendered.
முழுக்க அவர் ஒப்பு கொடுத்தார். இட்ஸ் a voluntary, தானாக கொடுத்தார். unto obedience, கீழ்ப்படிதல் it was, but involves such a great pain. ஆனால் இது பயங்கரமான ஒரு வேதனையோட கடந்து when he was hanging on the cross, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, in the place of a sinner, ஒரு பாவியின் ஸ்தானத்தில், in the place of mine, the place of yours, என்னுடைய உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வந்து he was completely left out, முழுக்க கைவிடப்பட்ட. I said, my God, why thou hast forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? Dear people, it was such a horrible thing. But to conclude, I would like to enlighten few things. The love was and is the only motive behind all these things. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்னே ஒன்று, அன்பு தாங்க. இட்ஸ் a great mystery and how he could love his sinner. ஒரு பாவியை எவ்விதமாக நேசிக்க முடிவது. Because we are going to another side of the next week, preaching the next week. அடுத்த வாரம் இன்னொரு பகுதியை பார்க்குறேன். Loving God with all our heart, with all our mind, and with all our soul, with all our might. கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசிப்பது. And to love your neighbor as thyself. உன்னை போல பிறனை எப்படி நேசிப்பது? We are going to delve. அதை நம்ம பார்க்க போகிறோம். How could this be? இது முடியுமா? In this world which is full of hatred, அதிகமான வெறுப்புள்ள ஒரு உலகத்தில், I tell you, dear friend, when you really understand and rightly understand the love of God, only you could love others. தேவனுடைய அன்பை நீ சரியான விதத்தில் விளங்கிக் கொள்வது மாத்திரம்தான் மற்றவர்களை நேசிக்க முடியும். Only a person who could realize the love of God could really love others. தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளல் மாத்திரம்தான் மற்றவர்களை நேசிக்க முடியும். So we are going to deal on the other side next week. அடுத்த வாரம் நம்ம இதை பார்க்க போகிறோம். So what is the motive behind all these things? என்னுடைய நோக்கம் என்ன? We are going to conclude with few statements. In Ephesians 5:2, எபேசியர் 5:2, he say, and walk in love as Christ also hath loved us, and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். As hath given himself for us an offering and a sacrifice. Christ hath loved us. I didn't love God. நான் தேவனை நேசிக்கல. But he loved me. என்னை நேசிச்சார். I was completely a stranger to God. நான் தேவனுக்கு முற்று அந்நியன். I was loving my sins and my self-pleasure. என்னையும் என்னுடைய பாவத்தினுடைய இச்சைகளையும் வாஞ்சித்து ஓடிக்கொண்டேன். Dear people, I tell you, I'm so grateful to God because if God would not have saved me, I would have been completely a wreck. I alone know my life. என் வாழ்க்கை எனக்கு தாங்க தெரியும். நான் ஆண்டவரை மட்டும் அறியாமல் இருப்பேனானால் என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கும்னு. I don't say mere a statement, ஏதோ ஒரு சொல்கிறதுக்காக, but with all honestness and 100% I tell you, because I can't explain what are all the things that I was in, the living in sin. பாவத்தில் இப்படி வாழ்ந்தேங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. But one thing I always remember, I'm 68 now, 68 வருஷம். But still I remember my youthful sins and how God delivered me
வாலிப பாவங்களில் என்னை கூற இவன் எவ்வளோ என்னை விடுதலை ஆக்கிறான். ஹை காட் ப்ரொடெக்டட் மீ, என்னை பாதுகாத்திருக்கிறார். I could not really understand if at all, if I have been slipped in few minutes in that. ஒரு சில நிமிடங்கள் அதில் நான் விடப்பட்டு போயிருந்தேன். my life would have been completely a wreck. என் வாழ்க்கை முழுக்க ஒன்றுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். God saved me and has made me a blessing. And it's a great privilege to preach the gospel of love to other people. தேவன் என்னை மாற்றி ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். I do it with all my heart. முழு இதயத்தோடு. It's not a bargain. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. I do the ministry with all my heart because of the gratitude that God has given me in saving me. என்னை ரட்சித்ததினால் அந்த நன்றி அறிதலுக்காகத்தான் நான் விதமாக ஊழியம் செய்கிறேன். In no way I do ministry in other way. Not I don't seek popularity. அல்ல என்ன புகழன்னு நான் நினைக்கல. In no way I am absolutely zero. நான் பூஜ்யம் நினைக்கிறேன். But with all my heart I love God and serve Him. ஆண்டவரை நேசித்து அவருக்கு நான் பணி செய்கிறேன். So he 1 John 4:10, 1 யோவான் 4:10, here in his love, அன்பு வெளிப்பட்டது. Not that we loved God, but he loved us. நான் நேசிக்கல ஆண்டவரை, அவர் என்ன நேசிச்சார். Jesus suffered and gave himself for me. இயேசு பாடுகள் பட்டு எனக்காக மரித்தார். That's why in Romans 8:38-39, ரோமர் 8:38-39 தான் சொல்லப்படுகிறது. For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானால் வருங்காரியங்களானாலும், nor height nor depths nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. உயர்வானாலும் தாழ்வானாலும் இறந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு. Nothing could separate. எதுவுமே பிரிக்க முடியாது. That's why in 2 Corinthians 5:14, 2 கொரிந்தியர் 5:14 பேதுரு சொல்றார், For the love of Christ constraineth us. கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Dear people, I honestly request you, the things which I am saying is completely strange to you. If I tell you, dear friend, it is God's sheer mercy that God has kept you until this day in this way. உன் ஆண்டவர் இந்த மட்டும் இப்போ வச்சிருக்காருன்னா அது அவருடைய கிருபை, வேறு ஒன்றுமே இல்லை. Don't think that you are great. நீ ஏதோ பெரியவங்க நினச்சிக்காதீங்க. You are absolutely under the mercy of God. ஆண்டவருடைய இரக்கத்தினால தேவன் உன்னை வைத்திருக்கிறார். God has given you the privilege even to hear this message, I could say. தேவன் இந்த செய்தியை கேட்கறதுக்காக உன்னை வச்சிருக்கிறார். So it is time for you to honestly commit your life. நேர்மையாக அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய நேரம். Finally, Galatians 2:20, கலாத்தியர் 2 கடைசியாக, St. Paul could say, I am crucified with Christ. Nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh I live by faith of the Son of God, who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவன். I tell you, dear friend, if this love does not constrain you, there is nothing in the world that could really constrain you to come to God. இந்த அன்பு உன்னை நெருக்கலைன்னா இந்த உலகத்தில் உன்னை எதுவுமே நெருக்க முடியாது. I'm very sad to say that your heart is harder than a stone. உன் இருதயம் கல்லை விட கடினமானது. I tell you, there is no hope but for grace of God. தேவனுடைய கிருபையினால் என்று பெரிதொரு நம்பிக்கை என்பதில்லை. So are you willing to surrender to God this evening? ஆகவே இந்த மாலையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறியா? Would you like to have the joy of salvation? Why should you live miserably? ஏன் நிர்பந்தமாக நீ வாழணும்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு வேணுமா? Would you like God be your strength? தேவன் உன் பலமாக இருக்க விரும்புகிறியா? Tell God, Lord, ஆண்டவரே, Habakkuk said, my God will make me to live above. And மேலாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு செய்வார். Above all the things which pulls you, which pull you down, உன்னை இழுக்கிற எல்லாவற்றைக்கும் மேலாக. I tell you, a Christian is the one who walks above everything of the world. இந்த உலகத்துக்கு மேலான எல்லாவற்றுக்கும் மேலாக. So he died and in order to save you, உன்னை ரட்சிக்கும்படியாக அவர் மரித்தார். So shall we bow down our heads and say, Lord, here I am. நம்ம தலை வணங்கி, ஆண்டவரே, இதோ நான். ஜெபிப்போமா? Tell God, Lord, my life is still miserable until now. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது வரைக்கும் ஒரு நிர்பந்தமாகவே இருக்கிறது. I don't have this joy of the Lord, the joy of salvation, which the Bible says. வேதம் சொல்லுகிற கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை. If I have this joy, இந்த சந்தோஷம் இருக்குமானா, I will above all the things which I face in the world. இந்த உலகத்தை சந்திக்கிற எல்லாவற்றுக்கும் மேலானது இது. But Lord, leave me not. ஆண்டவரே, என்னை விட்டுடாதரும். Have mercy upon me, tell God. ஆண்டவரே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று சொல்லுங்கள். Our Heavenly Father, we thank you for this time. ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். For thy love, amazing love, உம்முடைய ஆச்சரியமான அன்புக்காய் ஸ்தோத்திரம். The love of Jesus, இயேசுவின் அன்பு, சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இயேசு சொன்னீரே. That our joy should be with all its fullness. Give it. ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். Have mercy upon us. எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.